Strength, success, clarity. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர்ஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெசிமேஷன்னா என்ன, பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெசிமேஷன் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்போலேஷன்னா என்ன, பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்போலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டெசிமேஷன்னா என்ன. இப்போது நம்மக்கிட்ட ஒரு சாம்பிள்ஸ் இருக்குது, அந்த சாம்பிள்ஸை குறைக்கணும். அதுக்கு பயன்படுத்துறது தான் டெசிமேட்டர்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டெசிமேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ரெடியூசிங் த சாம்பிளிங் ரேட் பை எ ஃபேக்டர் டி, டினா டெசிமேட்டர் ஃபேக்டர், டவுன் சாம்பிளிங் பை டி இஸ் கால்ட் டெசிமேஷன். முதல்ல எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்புறம் இந்த பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் எம் வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஒரிஜினல் சாம்பிள் என்கிட்ட 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இப்போ நான் டெசிமேஷன் பண்ண போகிறேன். இங்கே எம்னு எடுத்துக்கலாம், இல்லை டின்னு எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஸோ 3, அதாவது மூணு சாம்பிள்ஸ். 1 ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், 2 3 விட்டுருங்க, அப்புறம் 4 5 6 விட்டுருங்க, அப்புறம் 7 8 9 விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு தேர்டு எம் ஈக்குவல் டு 3னா, அதாவது மூணாவதாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிட் எடுத்துக்கணும், ஃபஸ்ட் இன்புட் எடுத்துக்கணும், அப்புறம் 2 ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா. அதாவது 3னா 2 ரிமூவ் பண்ணிடணும், 4னா 3 ரிமூவ் பண்ணணும். இதுதான் விஷயமே. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள், அடுத்த 2 சாம்பிள் ரிமூவ் பண்ணியாச்சு, அப்புறம் 4 2 ரிமூவ் பண்ணியாச்சு, 7 2 ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் டெசிமேஷன். அதாவது நிறைய சாம்பிள்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், டவுன் சாம்பிள் பண்ணுறோம், குறைக்கிறோம். ஓகேங்களா. அதுதான் நம்ம என்ன சொல்லணும், டெசிமேஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு இன்புட்டு கொடுக்குறோம், டிஜிட்டல் ஆன்டி அலைசிங் ஃபில்டர். இந்த ஃபில்டர் உள்ள நம்ம அந்த இன்புட்டை கொடுக்குறோம். ஓகேங்களா. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த சாம்பிளிங் ரேட் கம்ப்ரஸருக்குள்ளே போயிட்டு டவுன் சாம்பிள் ஆகுது. ஓகேங்களா. அந்த இன்புட் எல்லாம் இந்த ஃபில்டரில் போயிட்டு அரேஞ்ச் ஆகிட்டு, அதுக்கப்புறமா என்ன ஆகும், இந்த ப்ராசஸ்க்குள்ளே டவுன் சாம்பிளிங்கில் போயிட்டு, இப்போது நம்ம பார்த்தோன்னே பெரிய இன்புட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னாச்சு, குறைச்சி கொடுத்துச்சு. இதுதான் அவுட்புட் வெளியில் வரும்போது y ஆஃப் n. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரெடியூசஸ் சாம்பிளிங் ரேட், சாம்பிளிங் ரேட்டை குறைச்சி கொடுக்குது டெசிமேஷன். அப்புறம் டவுன் சாம்பிள் பண்ணுது, அப்புறம் ஒவ்வொரு mth சாம்பிளை வச்சுக்குது. ஓகேங்களா. mth சாம்பிள்னால் இதுதான். இப்போ m ஈக்குவல் டு 3னா ஃபஸ்ட்டு சாம்பிள் வந்துடும், 1 2 3 விட்டுட்டு 4 5 6 விட்டுட்டு 7, அதுதான் mth சாம்பிள்னு சொல்லுவோம். யூசஸ் ஆன்டி அலைசிங் ஃபில்டர். ஸோ அந்த இன்புட்டை வந்து குறைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபில்டரில் கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ ஃபில்டரில் கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட் பக்காவாக வரும். அதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆர்டராக அந்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபில்டர். ஸோ அவுட்புட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எஃப்எஸ் பை எம். ஸோ இந்த எஃப்எஸ் வேல்யூ ஸ்டார்டிங்கில், அப்புறம் நம்ம டவுன் சாம்பிள் பண்ணுற வேல்யூ, இது ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அவுட்புட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. இப்போ இதில் இருக்கிற பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெசிமேட்டர் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம முதல்ல ஒரு ஃபில்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எம் பிரான்ச்சஸ்க்கு அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஃபார்முலா h ஆஃப் z ஈக்குவல் டு சம்மேஷன் m ஈக்குவல் டு 0 டு m மைனஸ் 1 z பவர் மைனஸ் m p m z பவர் m. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சும் ஒவ்வொரு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேங்களா. அந்த எல்லா அவுட்புட்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணிப்போம். அதாவது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, ஒரு நார்மல் டெசிமீட்டர் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணும், அப்புறமா டவுன் சாம்பிள் பண்ணும். இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து வேஸ்ட் ஆகும், அதிகமாக எடுத்துக்கும், டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் சில சாம்பிள்ஸ் எல்லாமே லாஸ்ட்டில் டிஸ்கார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம பாலிஃபேஸ் டெசிமேட்டர் ஒன்று பயன்படுத்துகிறோம். இது முதல்ல சிக்னலை பிரான்ச்சாக பிரிச்சுட்டு அப்புறமா டவுன் சாம்பிள் பண்ணும், ஃபில்டரையும் தனியாக செப்பரேட்டாக பண்ணிக்கும், லாஸ்ட்டில் வர அவுட்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் டைம் குறைஞ்சி போகுது. இதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெசிமேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். இந்த இன்புட் வந்து நம்மளுக்கு என்னவாயிடுச்சு, 4 பிரான்ச்சஸாக பிரிச்சிச்சு. ஃபஸ்ட்டு பிரான்ச், செகண்ட் பிரான்ச், தேர்ட் பிரான்ச், n பிரான்ச்சஸ், அதாவது m-1 பிரான்ச்சஸ்க்காக பிரிச்சாச்சு. ஓகேங்களா. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா டவுன் சாம்பிள் பண்ணுறோம்.
அப்புறமா ஃபில்டர் பண்ணுறோம், வர அவுட்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக கொடுத்துறோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து குறையுது. ஓகேங்களா, இதுதான் பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெசிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்போலேஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது சாம்பிளிங் ரேட்டை அதிகப்படுத்துவோம். அதுதான் இன்டர்போலேஷன். ஒரு ஐ சாம்பிள்ஸ் மூலயமா அதிகப்படுத்துவோம். The process of increasing the sampling rate by an integer factor I. Decimation D. Increasing factor வந்து இங்க integer factor வந்து I, interpolation increase பண்றதுக்கு. Upsampling by I is called interpolation. First example பார்த்தலாம். இப்போ என்கிட்ட ஒரிஜினல் சாம்பிள் 1 2 3 இருக்கு. நான் வந்து L வேல்யூ 3 கொடுக்க போறேன். அதாவது 3 3 வரணும், எனக்கு 3 3 சாம்பிள்ஸா இருக்கணும். இப்போ 1 கொடுத்துன்னு வச்சுங்களேன், 3 minus 1 என்னது 2, அப்போ 2 zeros ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் இன்புட்டு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், 3 minus 1 zeros ஆட் பண்ணணும், அப்போ 2 zeros. நெக்ஸ்ட் தேர்ட் இன்புட்டு 2 0 ஆட் பண்ணணும். இதுதான் வந்து இன்டர்போலேஷன், ஒரிஜினல் சாம்பிள் வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீசஸ் த சாம்பிளிங் ரேட், சாம்பிளிங் ரேட் அதிகப்படுத்தும். அப் சாம்பிள் பண்ணணும். ஸோ அப் சாம்பிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இடையில ஜீரோஸை ஆட் பண்ணிக்கும். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர் வந்து ஆன்டி இமேஜிங் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ இதுக்கு அவுட்புட் ரேட் வந்து இந்த எல் வேல்யூ இந்த எஃப்எஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் வந்து அவுட்புட் ரேட். இன்டர்போலேஷனில் மல்டிப்ளிகேஷன் வரும், டெசிமேஷனில் டிவிஷன் வரும். ஓகேங்களா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இன்புட் எடுத்துக்கிறோம். சாம்பிளிங் ரேட் எக்ஸ்பேண்டர் என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணோம். 3 இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கும் நிறைய இன்புட்டாக. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபில்ட்ரு மூலயமா அதை அரேஞ்ச் பண்ணி பக்காவாக கொடுக்கும் நம்மளுக்கு அவுட்புட்டு. என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறோம், ஆன்டி இமேஜிங் ஃபில்ட்ரு. சரி, இப்போது பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்போலேட்டட் பார்க்க போகிறோம். இது டெசிமீட்டருக்கு ஒரு ஆப்போசிட். அதாவது டெசிமீட்டர் நம்ம என்ன பண்ணோம், சாம்பிளிங் ரேட்டை குறைப்போம். ஆனால் இன்டர்போலேட்டர் நம்ம என்ன பண்ணோம், சாம்பிளிங் ரேட்டை அதிகப்படுத்துவோம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இன்புட் சிக்னலை நிறைய ஃபில்டர்ஸ்க்கு முதல்ல அனுப்புவோம். P0, P1, PL-1 இது எல்லாமே ஃபில்டர்ஸ்க்கு அனுப்புவோம். அப்புறமா என்ன ஆகும்னா அப் சாம்பிள் ஆகும். அப்புறமா அவுட்புட் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ஓகேங்களா, இது நார்மல் இன்டர்போலேஷன் என்ன பண்ணும், ஜீரோஸை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், லோ பாஸ் ஃபில்டரில் அனுப்புவோம். இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். மல்டிப்ளிகேஷன் இன்வால்வ் ஜீரோஸ், ஸோ நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். அதாவது ஒரு நார்மல் இன்டர்போலேஷன் பயன்படுத்தும் போது சாம்பிள்ஸ் அதிகமாகும், ஜீரோஸும் வரும், ஆனால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இதுவே பாலிஃபேஸ் இன்டர்போலேட்டர் நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம்லாம் கொஞ்சம் கம்மியாகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா, அதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர்ஸில் நம்ம கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டரில் கொடுக்குறோம். டெசிமேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமீட்டரில் கொடுப்போம். இன்டர்போலேஷனில் வந்து ஃபில்டரில் கொடுப்போம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே ஃபில்டர்ஸ். ஓகேங்களா, இன்புட்டை நல்லா பிரிச்சாச்சு. இந்த ஃபில்டர்லேருந்து அப்புறமா தான் நம்ம அப் சாம்பிளிங் பண்ணுவோம். ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே அப் சாம்பிள் பண்ணி வர அவுட்புட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்டு வந்துடும் அவுட்புட்டுக்கு. இதுதான் பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்போலேட்டர். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷன் டைம் குறையுது. ஓகேங்களா, இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமேஷன் என்ன, டெஃபினிஷன், பிளாக் டயக்ராம், அது என்னெல்லாம் பண்ணும். நெக்ஸ்ட் டெசிமேஷனுக்கான எக்ஸாம்பிள், பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெசிமேட்டர்னுடைய தியரி, அதனுடைய கண்டினியூஷன் தியரி, தென் அதனுடைய பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் இன்டர்போலேஷன்னா என்ன, டெஃபினிஷன், பிளாக் டயக்ராம், அது என்ன பண்ணும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்புறம் பாலிஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்போலேட்டரோட தியரி, அதோட கண்டினியூவேஷன், ஃபைனலாக அதோட ஸ்ட்ரக்சரை வரைஞ்சணும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.